ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சுடரை அடித்தது மட்டும் இல்லாமல் விஜயமே அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, விஜய் என்ன தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மல்லி விஜயை அடித்ததில் யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்தோ அவங்கெல்லாம் வந்து 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. விஜய் சொல்கிறாரு, நான் மல்லி அவ்வளோ லவ் பண்ணுறேன், இவ்வளோ லவ் பண்ணுறேன், மல்லி அளவுக்குலாம் நான் யாருமே வந்து பார்த்துக்கிட்டதில்லை, அன்பு வச்சதில்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மல்லி வந்து அவ்வளோ படித்து சொன்னாங்க, இவ வந்து சுடர் தான், ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு செகண்டாச்சும் அவர் யோசிச்சிருந்துருக்கலாம். மல்லி இவ்வளோ சொல்கிறாளே, நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ணியாச்சும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து அதை விஜய் பண்ணவே இல்லை. ஃபுல்லாகவே வந்து மல்லி வந்து தப்பாக நினைக்கிறா அப்படியே மட்டும்தான் வந்து விஜய் நினச்சிட்டு இருந்துட்டாரு. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து மாறி நிற்கிது. மல்லி வந்து இப்போ சுடர் அடிக்கவோங்க விஜய்க்கு கோவம் வந்துடுது. என்ன மல்லி பண்ணிகிட்ருக்க, முட்டாள்தனமாக நான் உன் மேலே வச்சுருக்க மரியாதை அன்பும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே மல்லி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து உங்களை பார்த்து நான் வந்து சும்மா இருக்கிறதா இல்லை, நானும் நீங்கள் வந்து அவள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுத்து போனேன். ஆனால் நான் ஏன் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்கணும்? ஏன்னா வந்து நீங்கள் என் புருஷன், எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, என்னால் வந்து இதுக்கு மேலே அமைதியாக போக முடியாது விஜய்ன்னு சொல்லவுமே, மல்லி நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாமே வந்து உன்னை கேட்டு தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டு தான் பண்ணிங்க. சரி, ஒரு நாள் இவளோட வெட்ட வெளிச்சம் வெளியே வரும் நான் நினச்சேன், ஆனால் வரவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும் விஜய்? கடைசியில் வந்து இவன் இப்படி இந்த கோலத்தில் வந்து நிற்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை மல்லி, நீ சொல்கிறது முழுக்க தப்பு மல்லி அப்படின்ற மாதிரி எது தப்பு விஜய்? உங்கள் வாழ்க்கையும் வெண்பா வாழ்க்கையும் காப்பாற்ற நினைக்கிறனே அது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குமே, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் வார்த்தையை நிறையா விட மரியாதையாக இங்கேருந்து போயிடும் மல்லி அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் அவளுக்கு மட்டும்தான் சம்மந்தம், அதனால் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லவுமே, அவள் ஏன் பொண்டாட்டி, நான் அவளுக்காக நான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சுடருக்காக பேசுவோமே மல்லிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்போ நான் யார் விஜய்? அப்போ நான் யார் சொல்லுங்கள்? அவள் தான் உங்கள் பொண்டாட்டினா அப்போ நான் யாருன்னு சொல்லும்போது, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஏன் மல்லி என் பொண்டாட்டி மாரியே நீ நடந்துக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அப்போ யார் மாதிரி நடந்துக்கிற மல்லி, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. மல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையே கிடையாது, இவ்வளோ தூரம் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிறது, அவளை கொலை பண்ணுவன்லாம் பேசிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு மல்லி, இதுக்கு மேலே நீ எனக்கு தேவை கிடையாது, நீ என் பொண்ணுக்கு அம்மாவாக இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பா என்னோடய புள்ள அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவும், வெண்பா ஏன் பிள்ளையும் அப்படின்ற மாதிரி மல்லி ஆணித்தரமாக பேசுகிறாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் எந்த அம்மாவும் பேச மாட்டாங்க. நான் வந்து கோபத்தில் ஆமாம் உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மல்லி ஏன் பிள்ளைன்னு நிற்கிறாங்க. உங்கள் வாழ்க்கைக்காகவும் இல்லைனாலும் நான் வெண்பாக்காக போராடி தான் நான் விடுவேன் என்னை, ஏன்னா மல்லி வந்து சுடரோட கையை பிடிச்சிருக்கோம், என்னை விடுங்க விஜய்ன்னு சொல்கிறாங்க. அவனை விட மாட்டேன், நான் இன்றைக்கி ரேணுகா காலத்தில் தாலி கட்டி ஆகணும், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஜய் நான் அவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட அதை காதில் வாங்காமல் மறுபடியும் தாலி கட்டுவேன்னா அப்போ எனக்கு என்ன தான் விஜய் மரியாதை அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கொடுக்கணுமானே எனக்கு தெரில மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் வந்து லாஜிக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குமே, உனக்கு லாஜிக்காக இருக்காது, ஆனால் வந்து எனக்கு லாஜிக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு வெலன்னு ஆகிடுது நம்ம மல்லிக்கு. ஏன் விஜய் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது விஜய், அந்தளவுக்கு ஒன்றை மாற்றிட்டால அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ தான் விஜயும் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம், இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போ மல்லின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி விஜய் போவேன், என்னால் எப்படி போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குவோமே, ஏன் போக முடியாது, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா போ இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. விஜய் வந்து கையை பிடிச்சிருக்கோம், மல்லிகைக்கும் வந்து வச்சாங்க பாருங்கள் செவ்வியில் ஒரு அடி, சும்மா செவ்வி பழுத்துருச்சு, என்ன அடிடா இது அப்படின்றத தோணுச்சு.
அந்தளவுக்கு அடி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க நம்ம மல்லி. உண்மையிலுமே மல்லி செமையாக வந்து மாஸ் காமிச்சு அடித்து தோலை உரிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விஜய் அடிக்கவுமே அங்கே உள்ள எல்லாத்துக்குமே செம ஷாக். என்னடா இந்த பொண்ணு கட்டின புருஷனையே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழியே கிடையாது. அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அவங்கள அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதனால் இது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் வந்து விஜய் தான் பார்த்துக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூப்பிட்டு வந்தார். ஆனால் இங்கே இவ்வளோ மோசமாக நடந்துக்கவும் மல்லி இப்படி நடந்துக்கவும் விஜய் ரொம்ப வந்து ஷாக்கில் இருக்கார். இல்லை ஏன் மல்லி இப்படிலாம் நடந்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க. இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சு போச்சு விஜய் அப்படின்ற மாதிரி மல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்க நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க? இல்லை என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி எடுத்த முடிவு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மல்லி பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி இடத்துல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் புருஷன் புள்ள வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இப்படி பண்ணுறதுல கொஞ்சம் கூட தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படியே விட தான் அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து திமிரு வச்சு என்ன பண்ணுறது போதுன்னே தெரியாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயுமே விட்டு வச்சுட்டு என்ன சரி வரான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் பிரச்சனைகள்லாம் ரொம்ப வந்து பெருசாக நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.